சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பாக பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் யூஜி டிஆர்பி எக்ஸாம் பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு, அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. ஸோ இந்த இரண்டு தேர்வுக்குமே இணைத்து நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் பாடம், இங்கிலீஷை தொடர்ந்து ஹிஸ்டரி, முதல்ல 3 பாடத்திற்கான ஃப்ரீ பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஃப்ரீ பேஜில் உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேங்க், அதே மாதிரி டெஸ்ட் பேஜ், ஒன்லைனர் எல்லாமே தொகுத்து கொடுத்து ஸோ 100 டேஸுக்கான ஸ்டடி பிளான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த பகுதியினுடைய மிக முக்கிய பயிற்சிகளையும் வினாக்களை தொகுத்து பயிற்சிகளையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, அதே மாதிரி பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் தேர்வு இரண்டையுமே இணைத்து தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய யூனிட் 7 தண்டி அலங்காரம் இலக்கணத்தினுடைய பகுதியை முழுமையாக தொகுத்து ஸோ மிக முக்கியமான ஒன்லைனரை கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த இலக்கணம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது மிக முக்கியமான டாபிக். ப்ரீவியஸ் இயரில் 18 வினாக்கள் இதில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இதனுடைய தகவல்களை முழுமையாக தொகுத்து நம்மளுக்கு 2 புக்கு டிஆர்பி ஆனது ரெஃபர் பண்ணுறாங்க. ஒன்று வெள்ளை வாரணன் புக்கு ஒன்று, அதே மாதிரி வெள்ளை வாரணன் தமிழ் இலக்கண வரலாறு சொல்லி வெள்ளை வாரணன் புக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் இலக்கணம் சொல்லி இன்னொரு புக்கு, 2 புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த 2 மூல புத்தகங்களை முழுமையாக தொகுத்து தமிழில் கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைனர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒன்லைனரை டோட்டலாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டை தொகுத்து நம்ம பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பயிற்சியில் இலக்கணத்தில் இது 3வது பகுதி. ஏற்கனவே 5 இலக்கணங்கள் என்றால் என்ன, பாட்டியல் நூல்கள் என்றால் என்ன, ரெண்டையுமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ தண்டி அலங்கார பகுதிக்குள்ளே போயிருக்கோம். தமிழில் 5 வகை இலக்கணங்களான தமிழினுடைய இலக்கணம் சொன்னால் 5 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்பவை தமிழ்ல இருக்கக்கூடிய 5 வகை இலக்கணம். இந்த 5 வகை இலக்கணத்துல இறுதியாக இருக்கக்கூடிய அணி இலக்கணத்தை விளக்கி எழுந்த நூல் எதுனா தண்டி அலங்காரம். ஸோ தண்டி அலங்காரம் என்பது தமிழில் இருக்கக்கூடிய 5 வகை இலக்கணங்களான எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணியில அணி இலக்கணத்தை விளக்கி எழுந்த நூல் தண்டி அலங்காரம். ஸோ இந்த தண்டி அலங்காரம் என்ற இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா தண்டி என்பவர். இது உரை தரு நூல்களில் ஒன்று. இலக்கணம் இயற்றிய ஆசிரியரே இலக்கணத்திற்கு உரை மேற்கோளாக, இலக்கணத்தை இயற்றிய ஆசிரியரே அதாவது இலக்கணத்திற்கு உரை மேற்கோளாக தாமே பாடல்களையும் உரையையும் இயற்றி இணைத்துள்ளார். தமிழ்ல இந்த தண்டி அலங்காரமானது எழுதப்பட்ட காலம் சொல்லி பார்த்தோம்னா 946 இருந்து 1070 இதனுடைய காலம். இந்த தண்டி அலங்காரம் 3 பிரிவுகளாக அமையப்பட்டுள்ளது. பொதுவியல் முதல் பிரிவு 25 நூற்பாக்களானது காணப்படுகிறது. அடுத்து பொருள் அணியியல் 64 நூற்பாக்கள், அடுத்து சொல் அணியியல் 35 நூற்பாக்கள் என்று 3 பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 124 நூற்பாக்களை உள்ளடக்கியது. 3 பெரும் பிரிவு. ஸோ அந்த 3 பெரும் பிரிவு என்னென்ன பகுதிங்கிறது நான் சொல்லிட்டேன். சரி, அதுல எத்தனை பாடல்கள்ங்கிறதையும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொதுவியல் 25 நூற்பாக்கள், பொருள் அணியியல் 64 நூற்பாக்கள், சொல் அணியியல் 35, அப்ப டோட்டலா 124 நூற்பாக்கள் 3 பெரும் பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நூலில் அதாவது தண்டி அலங்காரத்துல தமிழ் இலக்கியங்களில் காணப்படும்
பல்வேறு அணி வகைகளுக்கான இலக்கணங்கள் கூறப்பட்டுள்ளன. இந்த தண்டி அலங்காரத்துல தமிழ் இலக்கியங்களில் காணப்படக்கூடிய பல்வேறு அணி வகைகளுக்கான இலக்கணத்தை இது என்ன செய்து வகுத்து கூறுகிறது. ஸோ இதனுடைய முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா பொதுவியல். சரியா? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் முதல் பிரிவு பொதுவியல். 25 நூற்பாக்கள் இந்த பொதுவியலில் காணப்படுகிறது. இந்த பொதுவியலானது முத்தக செய்யுள், குலக செய்யுள், தொகை நிலை செய்யுள், இது 8 வகைப்படும். தொகை நிலை செய்யுள் என்பது 8 வகைப்படும். தொடர் நிலை செய்யுள் 2 வகைப்படும். இந்த 2 வகை என்னன்னா சொல் தொடர்நிலை செய்யுள், பொருள் தொடர்நிலை செய்யுள் என்று இந்த தொடர்நிலை செய்யுள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஆக மொத்தத்துல 25 நூற்பாக்களை உடைய இந்த பொதுவியலானது முத்தக செய்யுள், குலக செய்யுள், தொகைநிலை செய்யுள், தொடர்நிலை செய்யுள் என்று 4 வகையான செய்யுள்களை பற்றி கூறுகிறது 25 பாடல்கள்ல. அடுத்து தொடர்நிலை செய்யுள் வகை பற்றி கூறும் பொழுது அதன் வகைகளான பெருங்காப்பியம் அதே மாதிரி காப்பியம் என்பவற்றின் இலக்கணங்களை பற்றி இந்த நூல் விளக்குகிறது. இரண்டாவது பிரிவாக இருக்கக்கூடியது பொருள் அணியியல். இந்த பொருள் அணியியலானது தன்மை அணி, உவமை அணி, உருவக அணி, தீவக அணி, பின்வரு நிலை அணி, முன் விளக்க அணி, முன் விளக்க அணி, வேற்று பொருள் வைப்பணி, வேற்றுமை அணி, விபாவனை அணி, ஒட்டணி, அதிசய அணி, தற்குறிப்பேற்ற அணி, ஏதுவணி, நுட்ப அணி, இலேச அணி, நிரல் நிறை அணி, ஆர்வ மொழி அணி, சுவை அணி, தன் மேம்பாட்டு உரை அணி. சரியா? 19 வகையான அணி. அடுத்து இனி இருக்கு பாருங்க பரியாய அணி. இந்த பரியாய அணி என்பது புலவர் தான் கருதியதை கூறாது அப்பொருள் தோன்றுமாறு வேறு ஒன்றை கூறுவது பரியாய அணி. அடுத்து பாருங்க சமாக்கிதவணி. முன்பெடுத்த முயற்சிகள் எதிர்பார்த்த பயனை அளிக்காவிடினும் எண்ணியது தானே நடைபெற்ற பாங்கினை உரைப்பது என்பது சமாக்கிதவணி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து உதாத்தவணி. செல்வ மிகுதியை மேம்பட்ட உள்ளத்தின் மிகுதியையும் வியந்து கூறக்கூடியது உதாத்தவணி. அவநுதி அணி. ஒரு பொருளின் இயற்கையான குணத்தினை மறைத்து பெரிதொன்றாக உரைப்பது என்பது அவநுதி அணி. மயக்க அணி. ஒரு பொருளினது அழகை மிகவும் அதிகப்படியான கற்பனை திறன் கலந்து கேட்போர் வியக்கும்படி அழகாக வர்ணித்து கூறுவது மயக்க அணி. அடுத்து சிலேடை அணி. அடுத்து விசேட அணி, ஒப்புமை கூட்டணி, ஒளித்து காட்டணி. ஒளித்து காட்டணி என்பது ஒரு பொருளின் தன்மையினை உரைத்து அதுவல்ல என்று ஒளித்து காட்டக்கூடியது. விரோதவணி. ஒரு செயலுக்குள் மாறுபட்ட சொற்களையோ பொருளையோ கொண்டிருப்பது விரோதவணி. மாறுபடு புகழ் நிலையணி. தான் கருதிய பொருளை மறைத்து அதனை பழிப்பதன் பொருட்டு வேறொன்றை புகழ்வது என்பது மாறுபடு புகழ் நிலையணி. புகழா புகழ்ச்சி அணி. ஒன்றை பழிப்பது போன்ற முறையில் அதன் மேன்மை தோன்ற கூறுவது புகழா புகழ்ச்சி அணி. நிதரிசன அணி. இயற்கையாக நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளின் பயன் வேறு ஒரு பொருளுக்கு நன்மையோ தீமையோ தோன்றுமாறு இருப்பதாக சொல்வது நிதரிசன அணி. புனர்நிலை அணி. வினையாலும் பண்பாலும் 2 பொருளுக்கு ஒரு சொல்லே முடிக்கும் சொல்லாக பொருந்துமாறு சொல்வது என்பது புனர்நிலை அணி. பரிவருத்தன அணி. ஒரு பொருளை கொடுத்து வேறு ஒரு பொருளை கைமாறாக கொள்ளக்கூடிய செய்தியானது பரிவருத்தன அணி. வாழ்த்தணி. இன்ன தன்மையை உடையாருக்கு இன்னது நிகழ்க என்று கவிகள் தாம் கருதியவற்றை
விதிப்பது, வாழ்த்துவது என்பது வாழ்த்தணி. சங்கீரண அணி, பல்வேறு அணிகளை ஒரு செயலுக்குள்ளேயே வைத்து புனைவது என்பது இதனுடைய பொருள். பாவிக அணி, தொடர்நிலை செய்யுள் என்று கூறப்படும் ஒரு பெரிய காப்பியம் முழுவதும் ஊடாதி நிற்கும் கருத்தையோ நீதியையோ பற்றி கூறுவது பாவிக அணி. ஸோ ஆகிய 37 அணிகளுக்கான இலக்கணம் என்பது இந்த பகுதியில கூறப்படுகிறது. அடுத்த பகுதி சொல்லணியியல். இந்த சொல்லணியியல் என்பது மடக்கு, சித்திரக்கவி, வழுக்களின் வகைகள் ஆகியவற்றை பற்றி விளக்கங்கள் தரப்பட்டுள்ள பகுதி சொல்லணியல். ஆக மொத்தத்துல தண்டி அலங்காரம் 3 பிரிவு. 3 பிரிவு எது எதை விளக்குகிறது என்பதை பார்த்துக்கணும். இந்த தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் நூற்பாவும் செய்து உரையும் உதாரணமும் எழுதினார் என்று கிபி 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிரயோக விவேகம் என்ற நூலானது குறிப்பிடுகிறது. தண்டி அலங்காரத்திற்கு தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் என்ன செய்றாரு? நூற்பா எழுதுகிறார். அதே மாதிரி உரையும் உதாரணமும் எழுதினார் என்று 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த பிரயோக விவேகம் என்னும் நூல் குறிப்பிடுகின்றது. தண்டி அலங்கார உதாரண பாடல்கள் இலக்கண கருத்துக்கு பொருத்தமானவை, எளிமையானவையாக காணப்படுகிறது. காப்பிய இலக்கணம் பற்றிய பல அரிய செய்திகளை இந்த தண்டி அலங்காரமானது எடுத்துரைக்கின்றன. தண்டி அலங்கார நூலில் காணப்படும் சோழனுடைய பெயரில் அமைந்த எடுத்துக்காட்டு வெண்பாக்களான 45 பாடல்களில் அனாபயன் என்னும் பெயரை குறிப்பிடுபவை 6 பாடல்களாகும். அனாபயன் என்னும் பெயர் கிபி 12ஆம் நூற்றாண்டில் அரசு புரிந்த 2ஆம் குலோத்துங்க சோழனை குறிப்பது. ஸோ மெயினானது பாருங்க, இந்த தண்டி அலங்கார நூல்ல சோழன் பெயரில் கிட்டத்தட்ட என்ன செய்யுது? 45 பாடல்கள். அதுல அனாபயன் என்னும் பெயரில் 6 பாடல்கள் இருக்கு. அப்ப இந்த அனாபயன் என்பவர் யாருன்னா 12ஆம் நூற்றாண்டுல அரசு புரிந்த, சரியா, 12ஆம் நூற்றாண்டுல அரசு புரிந்த 2ஆம் குலோத்துங்க சோழன், சரியா, 2ஆம் குலோத்துங்க சோழன் என்பவன் தான் இந்த அனாபய சோழன். இந்த நூல் அனாபயன் அவையில், சரியா, இந்த நூல் அனாபயன் அவையில் அரங்கேற்றப்பட்டது என்று சிறப்பு பாயிரமானது கூறுகிறது. சிறப்பு பாயிரம் இந்த நூல்னா தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் இந்த அனாபய சோழன், அதாவது 2ஆம் குலோத்துங்க சோழன் அவையில் அரங்கேற்றப்பட்டது என்று கூறுவது சிறப்பு பாயிரம். கிபி 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தி.இ. சீனிவாச ராகவாச்சாரியார் தண்டி அலங்கார கருத்துக்களை தொகுத்து தண்டி அலங்கார சாரம் என்னும் வசன உரைநடை நூலை எழுதினார். ஸோ இது இந்த நூலினுடைய தனி சிறப்புகள். தண்டி அலங்காரத்திற்கு பழைய உரை ஒன்று சுப்பிரமணிய தேசிகரால் இயற்றப்பட்டது. இதனை அடியொற்றிய பிற உரைகளும் பதிப்புகளும் தோன்றின. யாருடைய உரை? சுப்பிரமணிய தேசிகரால் இயற்றப்பட்ட உரை. சிறப்பு பொருந்திய வடை திசை ஆகிய இமயமலையில் வாழ்ந்தவர் அகத்தியர். சிறப்பு பொருந்திய வடை திசை இமயமலையில் வாழ்ந்தவர் அகத்தியர். அவர் அங்கிருந்து புறப்பட்டு நிலவு தவழ்கின்ற அளவிற்கு உயர்ந்து வளர்ந்த உச்சியை உடைய தென்மலை ஆகிய பொதிகை மலையில் வந்து தங்கினார். இமயமலையிலிருந்து பொதிகை மலைக்கு வந்து தங்கினார். அந்த அகத்திய மாமுனிவரிடம் அரிய தமிழ் மொழியை உணர்ந்து கற்ற புலவர்கள்னா 12 பேர். இந்த 12வருள் ஒருவர் முதல் மாணவராக சிறந்து விளங்கக்கூடியவர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியர் தான் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலை எழுதினார். அந்த தொல்காப்பியத்திலும் வேறு வகைப்பட்ட இலக்கணங்களிலும் அணி இலக்கணம் நுட்பமாக இடம்பெற்றிருந்தது. தொல்காப்பியத்திலும் அணி இலக்கணம் நுட்பமாக இடம்பெற்றிருந்தது. வேறு இலக்கண நூல்களிலும் நுட்பமாக இடம்பெற்றிருந்தது. அதனை ஆராய்ந்து தேர்ந்ததோடு வடமொழியில் கூறப்பட்டுள்ள அணி இலக்கண மரபுகளை வலுவாமல் போற்றி இயற்றப்பட்டதுதான்
தண்டி அலங்காரம் என்னும் நூல். இந்த தண்டி அலங்காரம் என்பது தொல்காப்பியம், அதே மாதிரி வேறு வகைப்பட்ட இலக்கியங்கள். ஸோ இதை நுட்பமாக ஆராய்ந்து தேர்ந்ததோடு வடமொழியில் கூறப்பட்டுள்ள அணி இலக்கண மரபுகளையும் மாறாமல் போற்றப்பட்டுள்ளது இந்த தண்டி அலங்காரத்தில். இது வடக்கே வேங்கடமலை, தெற்கே குமரி கடல். வடக்கே வேங்கடமலை, தெற்கே குமரி கடல், கிழக்கிலும் மேற்கிலும் கடலை எல்லையாக கொண்டு விளங்கும் தமிழ் மொழி வழங்கும் செந்தமிழ் நாட்டிற்குரிய அணி இலக்கணமாகும். இந்த தண்டி அலங்காரம் என்பது வடக்கே வேங்கடமலை, தெற்கே குமரி கடல், கிழக்கிலும் மேற்கிலும் கடலை எல்லையாக கொண்டு விளங்கும் தமிழ் மொழி வழங்கும் செந்தமிழ் நாட்டிற்குரிய அணி இலக்கணம். இந்த நூல் வடமொழி நூல்கள் கூறும் நாட்டியம், நிருத்தியம், நிறுத்தம் என்னும் தழுவி நிற்கும் தன்மை கொண்டது. 3 கூறுகளை தழுவி நிற்கக்கூடிய தன்மை கொண்ட நூல் தண்டி அலங்காரம். தமிழகத்தை ஆட்சி செய்த முடியுடை மூவேந்தர்களுள் மேம்பட்ட புகழை உடைய மணிமுடியை சூட்டியவன் சோழன். அவனுடைய அவைக்களத்தில் இந்த தண்டி அலங்காரமானது அரங்கேற்றப்பட்டது. இந்த தண்டி அலங்காரம் தொகை, விரி, தொகை விரி என்னும் யாப்பால் அமைக்கப்பட்டது. குறிப்பெடுத்துக்கோங்க, தொகை விரி, தொகை விரி என்னும் யாப்பால் அமைக்கப்பட்டது. பொன்னால் ஆகிய நாடக அரங்கத்தில் நடிக்கப்படும் கூத்தினை பயில்வதற்குரிய இலக்கணத்தை கூறுபவை வடமொழி நூல்களாகும். அவற்றை கற்று உணர்ந்ததோடு தமிழ் நூல்களிலும் ஆலங்கால் பட்ட புலமை பெற்றவன் அம்பிகாபதி. பூக்கள் மிகுந்த குளிர்ந்த சோலைகளை உடைய காவேரி நாடே அவனுக்குரிய நாடாகும். அவன் நறுமணம் வீசும் மலர் மாலையை சூடியவன். அவனுடைய சிறப்பு பொருந்திய தவத்தால் மகனாக தோன்றியவரும் மென்மேலும் புகழை உடையவருமாக விளங்கியவரே தண்டி அலங்காரத்தை இயற்றிய தண்டி அடிகள். அப்ப இந்த தண்டி அடிகளினுடைய வரலாறானது இங்க நினைச்சிருப்பது கூறப்படுது. ஸோ அதற்கு இதனுடைய ஒன்லைனர் சொல்லி பார்க்கும் பொழுது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான், தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி. ஸோ இந்த தண்டி அலங்காரம் எந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு என்று கூறப்படுகிறது? தண்டி அலங்காரமானது வடமொழியில் அமைந்த காவிய தர்ஷம் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பு என்று கூறப்படுகிறது. தண்டி அலங்காரம் எத்தனை இயல்களை உடையது? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3 இயல்கள்: பொதுவணியியல், பொருளணியியல், சொல்லணியியல். தண்டி அலங்காரத்தினுடைய இயல்கள் 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. ஸோ இதுல இந்த பொதுவணியியல் என்றால் என்ன? செய்யுளின் பொது இலக்கணம், செய்யுளினுடைய வகைகள், குற்றம், குணம் மற்றும் அணியின் பொது இலக்கணம் ஆகியவற்றை பற்றி விளக்கக்கூடியது எதுனா பொதுவணியியல். பொதுவணியியல் என்பது என்ன தெரியுதா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. தண்டி அலங்காரம் 3 பிரிவுகள்ல பிரிக்கப்படுது: பொதுவணியியல், பொருளணியியல், சொல்லணியியல். இந்த பொதுவணியியல் என்பது செய்யுளினுடைய பொது இலக்கணம், செய்யுளினுடைய வகைகள், குற்றம், குணம் மற்றும் அணியின் பொது இலக்கணம் ஆகியவற்றை விளக்கக்கூடியது. இந்த பொருளணியியல் என்பது தன்மை அணி, உவமை அணி, உருவக அணி உள்ளிட்ட 37 வகையான பொருள் அணிகளை பற்றி விரிவாக விவரிக்கக்கூடியது. சொல்லணியியல் என்பது சொல்லால் ஏற்படும் அலங்காரங்களாக இருக்கக்கூடிய யமகம், சித்திரக்கவி, திரிபு போன்ற சொல்லணிகள் எடுத்துரைக்கப்படுகிறது. செய்யுள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும்: முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை என்று 4ஆக பிரிக்கப்படுகிறது. தண்டி அலங்காரம் எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னா 12ஆம் நூற்றாண்டு. தொடர்நிலை செய்யுள் என்பது பொருளினுடைய சொல்லினுடைய இருவகை தொடர்நிலை, அதாவது பொருளால் தொடர்ந்து சொல்லப்பெறுவது, சொல்லால் தொடர்ந்து சொல்லப்பெறுவது என தொடர்நிலை செய்யுள் 2 வகைப்படுகிறது. குலக செய்யுள் என்பது குலகம் பல பாட்டு ஒரு வினை கொள்ளக்கூடியது. பல பாட்டாய்
ஒரு வினை கொண்டு முடியக்கூடியது குலக செய்யுள் என்று அழைக்கப்படுகிறது. தொகை நிலை செய்யுள் ஒருவரால் இயற்றப்பட்ட பல பாடல்களாய் வருவன. பலரால் இயற்றப்பட்ட பல பாடல்களால் வருவன. பொருள், இடம், காலம், தொழில் என 4 வகையாலும் தொகுக்கப்பட்டது. பாவகை பற்றி தொகுக்கப்பெற்றன, பா அளவு பற்றி தொகுக்கப்பெற்றன போன்றவை தொகை நிலை செய்யுள்கள் ஆகும். அப்படியே குறிப்பிடுங்க. மிக முக்கியமான பகுதி. முத்தக செய்யுள் என்பது என்ன? முத்தக செய்யுள் என்பது முத்தக செய்யுள் தனி நின்று முடியக்கூடியது. தனியே நின்று ஒரு பொருளை தந்து முடிவது முத்தக செய்யுள் எனப்படும். உய்தலில் பொருண்மை என்பது என்ன? உய்தலின் பொறுமை கருதிய பொருளை தெளிவுற விரிவதற்கு உரிய சொல் உடையது உய்தலின் பொறுமை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சொற்களை வருவித்து சேர்த்து பொருள் காணும் போக்கில்லாமை உய்தலின் பொறுமை ஆகும். காந்தம் எனப்படுவது உலக இயற்பிற்கு ஏற்றவாறு பொருந்த கூறுவது. உலகத்தின் இயற்பிற்கு ஏற்றவாறு பொருந்த கூறுவது காந்தம் எனப்படும். உலக ஒழுக்கு இரவாது உயர் புகழ் காந்தம் ஆகும். அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து வலிமை என பாடுவது யாது? வலிமை என பாடுவது வழி எனப்படுவது தொகை மிகு வருதல். தொகை சொற்கள் மிகுதியாக அமைந்து பாடப்படுவது வழியாகும். சமாதி எனப்படுவது உரிய பொருள் அன்றி ஒப்புடைய பொருள் மேல் தரும் வினை புணர்ப்பது சமாதி ஆகும். அதாவது ஒரு பொருளை பிரிதொரு பொருளோடு ஒப்புமைப்படுத்தி காட்டுவது. ஒரு பொருளை பிரிதொரு பொருளோடு ஒப்புமைப்படுத்தி காட்டுவது சமாதி ஆகும். பொருள் அணிகள் எத்தனை வகைப்படும்? பொருள் அணிகள் 35. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கு சொன்முறை தொடுப்பது தன்மை அணி. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கு சொன்முறை தொடுப்பது என்பது தன்மை அணி. தன்மை அணி எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? பொருள் தன்மை, குணத்தன்மை, சாதித்தன்மை, தொழில் தன்மை என பிரிக்கப்படுகிறது. உவமை எவற்றின் காரணமாக பிறக்கும்? பண்பு, தொழில், பயன் போன்றவற்றின் காரணமாக உவமை பிறக்கும். உவமை எத்தனை வகைப்படும்? உவமையானது 24 வகைப்படும். விரி உவமை என்பது என்ன? பண்பு முதலியன வெளிப்பட்டு நிற்பது. பண்பு வெளிப்பட்டு நிற்பது விரி உவமை. தொகை உவமை என்பது பண்பு, தொழில், பயன் முதலிய தன்மைகள் மறைந்து நிற்பது தொகை உவமை. இதர விதர உவமை என்பது என்ன? பொருள் ஓரிடத்தில் உவமையாகவும் உவமை ஓரிடத்தில் பொருளாகவும் ஒரு தொடர்ச்சி கண்ணாக வருவது இதர விதர உவமை ஆகும். மனப்படும் ஒரு பொருள் வனப்பு வந்துரைப்புள்ளி உலகு வரம் பிறவா நிலைமைதாகி ஆன்றோர் வியப்பத் தோன்றுவது அதிசயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மனப்படும் ஒரு பொருள் வனப்பு வந்துரைப்புள்ளி உலகு வரம் பிறவா நிலைமைதாகி ஆன்றோர் வியப்பத் தோன்றுவது அதிசயம். அதிசய அணியினுடைய வகைகள். இந்த அதிசய அணிகளானது 6 வகைப்படும். ஒன்று பொருள் அதிசயம், குண அதிசயம், தொழில் அதிசயம், ஐய அதிசயம், துணிவதிசயம், திரிபதிசயம் என்று 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. தற்குறிப்பேற்ற அணி என்றால் என்ன? இது சின்ன பிள்ளையிலிருந்தே நம்ம படிச்சிருக்கக்கூடிய பகுதி தான். இயல்பாக நிகழக்கூடிய நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தான் கருதிய பொருளை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. பெயர், பொருள், அல்பொருள் என இரு பொருளினும் இயல்பின் விளைத்திறன் அன்றி அயலொன்றுதான் குறித்து ஏற்றுதல்
தற்குறிப்பேற்று அணி. தற்குறிப்பேற்றம். யாதன் திறத்தினும் இதனின் இது விளைந்தது என்று ஏது விதந்து உரைப்பது என்பது ஏதுவணி. இந்த ஏதுவணியினுடைய வகைகள் இரண்டு. ஒன்று காரக ஏது, ஞாபக ஏது என்று ஏதுவின் வகைகள் இரண்டு. முதல்வனும் பொருளும் கருமமும் கருவியும் ஏற்பது நீக்கமும் காரகம் ஆகும். தெரிபு வேறு கிளவாது குறிப்பினும் தொழிலும் அதிருணர்ந்து வினைத்திறன் நுட்பமாகும். தற்குறிப்பேற்ற அணி எத்தனை வகைப்படும்? தற்குறிப்பு ஏற்ற அணி இரண்டு வகைப்படும். பெயர் பொருள் தற்குறிப்பேற்றம், பெயரா பொருள் தற்குறிப்பேற்றம் என்று இரு வகைப்படும். குறிப்பு வெளிப்பாடுக்கும் சத்துவம் பிரிதின் மறைந்து உரையாடல் இலேச அணி ஆகும். புகழ்வது போல் பழித்தலும் பழிப்பது போல் புகழ்வதும் இலேச அணி. நிரல் நிறுத்து இயற்றுதல் நிரல் அணி. ஆர்வம் மொழி மிகுப்பது ஆர்வ மொழி அணி. கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிது ஒன்று உரைப்பது என்பது பரிபாயம். ஒரு வயிற்போலி உவமை என்பது என்ன? ஒரு வயிற்போலி உவமை என்பது ஒரு தொடர் மொழிக்கண் பல உவமை வந்தால் அந்த உவமை தோறும். ஒரு தொடர் மொழிக்கண் பல உவமை வந்தால் வந்த உவமை தோறும் உவமை சொல் தோன்றாமல் ஓர் இடத்து மற்றும் உவமை சொல் தோன்ற அமைவது. பல வயிற் போலி உவமை என்பது என்ன? ஒரு மொழிக்கண் பல உவமை வந்தால் வந்த உவமை தோறும் உவமை சொல் தோன்ற புணர்வது பல வயிற் போலி உவமையாகும். உவமையும் பொருளும் வேற்றுமை மொழி வித்தொன்றென மாட்டின் அது உருவகமாகும். இந்த உருவகம் என்பது 15 வகைப்படும். உருவகம் எத்தனை வகைப்படும்னா 15 வகைப்படும். தீவக அணி என்பது என்ன? தீபகம் என்றால் விளக்கு என்று பொருள். ஓரிடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது பல இடங்களிலும் சென்று பொருட்களை விளக்குதல் போல இதுவும் ஓரிடத்தில் நின்ற சொல் பல இடங்களுக்கு சென்று பொருளை விளக்குதலே தீபகம் எனப்பட்டது. குணந்தொழில் சாதி பொருள் குறித்தொரு சொல் ஒரு வயினின்றும் பல வாயின் பொருள் தரின் தீவகஞ் செயல் மூவிடத்தியலும். இது நூற்பா. முன்வரும் சொல்லும் பொருளும் பல வயிற் பின்வரும் என்றில் பின்வரு நிலையே. இந்த பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? இந்த பின்வரு நிலையணியானது சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி என 3 வகைப்படும். ஒரு பொருளை குறிப்பினால் மறுத்து கூறுவது முன் விளக்க அணி எனப்படும். ஒரு பொருளை குறிப்பினால் மறுத்து கூறுவது முன் விளக்க அணி. முன்னதின் மறுப்பினது முன்ன விளக்கே. விளக்கணியின் வகைகள். இந்த விளக்கணிகளானது பொருள் விளக்கு, குண விளக்கு, காரண விளக்கு, காரிய விளக்கு என 4 வகைப்படும். பொருள், குணம், காரணம், காரியம், புணரும். இது மெயினானது. தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த குறட்பாவில் தோமல் பயின்று வரும் அணியானது வேற்றுமை அணி. அன்பும் அரணும் உடைத்தாயின் என்று தொடங்கும் குறட்பாவில பயின்று வரக்கூடிய அணி நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி. பெருங்காப்பியத்தில் இடம்பெற வேண்டிய கூறுகள் யாவை?
பெருங்காப்பியத்தில் இடம்பெற வேண்டிய கூறுகள் வாழ்த்து, வணக்கம், உரைக்கும் பொருள் உணர்த்துதல், இவற்றுள் ஒன்று வர வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருட்களை பயத்தல் வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதி பொருளை பயத்தல் வேண்டும். தன்னிகர் இல்லா தலைவனை கொண்டிருக்க வேண்டும். மலை, கடல், நாடு, நரகம், பருவ காலங்கள், கதிரவன் தோற்றம், திங்களின் தோற்றம், நன்மணம் புணர்தல், முடிசூட்டிக் கொள்ளும் விழாவினை அமைத்தல், பூம்பொழில் நுகர்தல், புனல் விளையாடல், புதல்வரை பெறுதல், புலவியல் புலத்தல், களவியல் கழித்தல், மந்திரம் அதாவது மந்திர ஆலோசனை நடத்துதல், பகைவரிடம் தூது விடுதல், செலவு அதாவது பகைவர் மீது படையெடுத்து செல்லல், இகழ் போரிடுதல், வென்றி வெற்றி வாகை சூடுதல், சந்தி, சருக்கம், இளம்பகம், பரிச்சேதம், எண்வகை சுவை, பாவம் அதாவது மெய்ப்பாட்டு குறிப்பு, இது ஃபுல்லா இருக்கணும். அணி பற்றி உரைக்கும் வேறு இலக்கண நூல்கள் எது? குவலாயநந்தம், மாறன் அலங்காரம். இது அணி பற்றி உரைக்கக்கூடிய வேறு இலக்கண நூல்கள். செய்யுள் நெறி எத்தனை வகைப்படும்? செய்யுள் நெறியானது 2 வகைப்படும். வைதருப்ப நெறி, கௌட நெறி என்று செய்யுள் நெறி 2 வகைப்படும். இந்த வைதருப்ப நெறிக்குரிய குணங்கள் 10 இருக்கு. ஒன்று செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுக்கிசை, உதாரம், உயிர்த்தவில் பொருண்மை, காந்தம், வழி, சமாதி. இது வைதர்ப்ப நெறிக்குரிய குணங்கள். கௌட நெறிக்குரிய குணங்கள், கௌட நெறியானது வைதர்ப்ப நெறிக்கு கூறப்பட்ட இந்த 10 குணங்களுள் சிலவற்றை தழுவியும் பலவற்றை தழுவாமலும் நடக்கும் தன்மை பெற்றது கௌட நெறி. செறிவு என்பது என்ன? செறிவு எனப்படுவது நெகிழிசையின்மை. செறிவு என்று சொல்லப்படுவது நெகிழ்ந்த இசையின்றி வர தொடுப்பதாகும். தெளிவு எனப்படுவது என்ன? தெளிவு எனப்படுவது பொருள் புலப்பாடே. தெளிவு எனப்படுவது பொருள் புலப்பாடே. சமநிலை எனப்படுவது விரவ தொடுப்பது சமநிலை ஆகும். வள்ளெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து என்னும் மூவினங்களும் தம்முள் சமமாய் நிற்க பெறுவது சமநிலை ஆகும். இன்பம் எனப்படுவது சொல்லினும் பொருளினும் சுவைப்படல் இன்பம். சொல்லினும் பொருளினும் சுவைப்படல் இன்பம். ஒழுகிசை என்பது வெறுதிசை இன்மை, வெறுக்கத்தக்க இன்னாத ஓசையின்றி வர தொடுப்பது ஒழுகிசை ஆகும். உதாரம் என்பது ஓதிய செய்யுளில் குறிப்பின் ஒரு பொருள் நெறிப்பட தோன்றல். கவிஞன் தான் கூறுகின்ற குறிப்பினால் ஒரு சிறப்பு பொருளை வெளிப்படுத்துவது உதாரமாகும். விளக்கணியின் விரி 13. விளக்கணியினுடைய விரி வன்சொல், வாழ்த்து, தலைமை, இகழ்ச்சி, துணை செயல், முயற்சி, பரவசம், உபாயம், கையறல், உடன்படல், வெகுளி, இரங்கல், ஐயம். இது 13 விளக்கணியினுடைய வெறியாக காணப்படக்கூடியது. கவிஞன் ஒரு பொருளை சிறப்பிக்க கருதுவதற்காக உலகம் அறிந்த வழி உடைய பெரிதொரு பொருளை எடுத்துக்காட்டி கூறுவது என்பது வேற்று பொருள் வைப்பணி ஆகும். வேற்று பொருள் வைப்பணி. முன்னொன்று தொடங்கி மற்றது முடிதற்கு பின்னொரு பொருளை உலகறி பெற்றி ஏற்றி வைத்துரைப்பது வேற்று பொருள் வைப்பே. இந்த வேற்று பொருள் வைப்பணியினுடைய வகைகள் சொல்லும் பொழுது 8 வகைப்படும். வேற்று பொருள் வைப்பணியினுடைய வகைகள் 8 வகைப்படும். ஒன்று முழுவதும் சேரல், ஒரு வழி சேரல், முரணி தோன்றல்,
சிலேடையின் முடித்தல், கூடா இயற்கை, கூடும் இயற்கை, இருமை இயற்கை, விபரீதப்படுதல். ஸோ இது வேற்றுமை பொருள் வைப்பனியினுடைய வகைகள். கூற்றினாலோ குறிப்பினாலோ ஒப்புமை உடைய இரு பொருளை ஒரு பொருளாக வைத்து இவற்றுள் தம்முள் வேற்றுமைப்பட சொல்வது என்பது வேற்றுமை அணி. கூற்றினாலோ குறிப்பினாலோ ஒப்புமை உடைய இரு பொருளை ஒரு பொருளாக வைத்து இவற்றுள் தம்முள் வேற்றுமைப்பட சொல்வது வேற்றுமை அணி. கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடைய இருபொருள் வேற்றுமை படவரின் வேற்றுமை அதுவே. வேற்றுமை அணியினுடைய வகைகள், வேற்றுமை அணியினுடைய வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா குண வேற்றுமை, பொருள் வேற்றுமை, சாதி வேற்றுமை, தொழில் வேற்றுமை என 4 வகைப்படும். வேற்றுமை அணி 4 வகைப்படும். விபாவ அணி என்றால் விபாவனை என்றால் என்ன? விசேடமாக எண்ணுதல், சிந்தித்து ஆராய்தலினால் வெளிப்பட உரைப்பது. உலகறி காரணம் ஒளிதொன்று உரைப்புலிவோர், உலகறி காரணம் ஒளிதொன்று உரைப்புலிவேதொரு காரணம் இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது விபாவனை ஆகும். ஒட்டணிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் யாவை? ஒட்டணிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பிரிதுமொழிதல், நுவலா நுவர்ச்சி, உவமை போலி. ஸோ இது ஒட்டணிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஒட்டணியில் வகைகள் யாவை? ஒட்டணியினுடைய வகைகள் கூறுகின்ற பொருளும் அதனடு அடையும் வேறுபட மொழிதல். அடை பொதுவாக்கி பொருள் வேறுபட மொழிதல். அடை விரவி பொருள் வேறுபட மொழிதல். அடையை திரிவுபடுத்தி பொருள் வேறுபட மொழிதல். ஸோ இது ஒட்டணியினுடைய வகைகள் மொத்தம் 4. முந்துதான் முயல் ஊருவும் தொழிற்பயன் பெரிதொன்று தந்ததா முடிப்பது சமாயுதம். வியத்தகு செல்வமும் மேம்படும் உள்ளமும் உயர்ச்சி புனைந்து உரைப்பது என்பது உதாத்தம் அணி ஆகும். சிறப்பினும் பொருளினும் குணத்தினும் உண்மை மறுத்து பிரிதுரைப்பது அவனுதி அணி. ஒரு வகை சொற்றொடர் பலபொருள் பற்றி தெரிவு தர வருவது சிலேடை அணி. கருதிய குணத்தின் மிகு பொருளுடன் வைத்து ஒரு பொருள் உரைப்பது ஒப்புமை கூட்டம். மாறுபடு சொல் பொருள் மாறுபாட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது விரோதம் அணி. பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது புகழா புகழ்ச்சி அணி ஆகும். பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது புகழா புகழ்ச்சி அணி. கருதிய பொருள் தொகுத்து அங்கது பழிதற்கு வேறொன்று புகழ்வது என்பது மாறுபடு புகழ் நிலை அணி. வினை பண்பு என இவை இரு பொருட்கு ஒன்றே புணர மொழிவது புணர்நிலை அணி. பொருள் பரிமாறுதல் பரிவர்த்தன அணி. இன்னார்க்கு இன்னது இயைக என்று தாம் உண்ணியது கிளத்தல் வாழ்த்தணி. மொழியப்பட்ட அணி பல தம்முன் தழுவ உரைப்பது சங்கீரண அணி. காப்பிய பண்பு உரைக்கும் அணி பாவிக அணி. தான் தற்புகழ்வது தன் மேம்பாட்டு உரையணி. உன்னிகழ்ச்சி தன்மை புறத்து தோன்ற எண்வகை மெய்ப்பாட்டின் இயல்வது சுவையணி. மடக்கணி என்றால் என்ன? மடக்கணி என்பது எழுத்துக்களின் கூட்டம் பிற எழுத்தானும் சொல்லானும் இடைவிட்டும் இடைவிடாது பின்னும் வந்து வேறு பொருள் தருவது மடக்கு என்னும் அணியாகும்.
மடக்கு என்பதை வடநூலார் எவ்வாறு கூறுவர்? யமகம் என்று கூறுவர். சமுச்சய உவமை என்பது அதனை ஒப்பதினால் மட்டுமன்றி இதனாலும் ஒக்கும் என்பது. மறுபொருள் உவமை என்பது என்ன? மறுபொருள் உவமை என்பது முன்னர் வைத்த பொருளுக்கு நிகராவதோர் பொருளை பின்னரும் வைத்து உவமிப்பது மறுபொருள் உவமையாகும். புகழ்தல் உவமை என்பது என்ன? உவமையை புகழ்ந்து உவமிப்பது புகழ்தல் உவமை. நிந்தை உவமை என்பது உவமையை பழித்து உவமிப்பது. நியம உவமை என்பது இன்னதற்கு இன்னதே உவமை என்று துணிவுபட கூறுவது நியம உவமையாகும். அநியம உவமை என்பது என்ன? அநியம உவமை என்பது நியமித்த உவமையை விலக்கி பிறவும் இத்தன்மை உடையன என்று கூறுதல். ஐய உவமை என்பது உவமையும் பொருளையும் ஐயுற்று கூறுவது ஐய உவமை. தெரிதரு தேற்ற உவமை ஐயுற்றனை தெரிந்து துணிவது. விபரீத உவமை என்பது என்ன? உவமையால் வருவதனை பொருளாலும் பொருளாய் வருதனை உவமையாலும் உரைப்பது. சரியா? உவமையாய் வருவதனை பொருளாலும் பொருளாய் வருவதனை உவமையாலும் உரைப்பது விபரீத உவமை. ஆபுத உவமை என்பது என்ன? முன்பு இல்லாத ஒன்றை உவமையாக்கி உரைப்பது ஆபூத உவமையாகும். இல் பொருள் உவமை என்றும் இதனை கூறுவர். இல் பொருள் உவமை. கூடா உவமை என்பது ஒரு பொருளுக்கு கூடாதவற்றை கூடுவதாக கொண்டு அதனை ஒன்றற்கு உவமையாக்கி உரைப்பது என்பது கூடா உவமையாகும். பொருள் நீங்கு உவமை என்பது உவமையை கூறி மறுத்து பொருள் தன்மையே உவமையாக உரைப்பது என்பது பொது நீங்கு உவமை ஆகும். ஸோ மொத்தம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தகவலை தொகுத்து கொடுத்துட்டோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ தண்டி அலங்காரத்தினுடைய மிக முக்கிய தகவல் இது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.